ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். என்னங்க ஆச்சு இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ்க்கு? செம்ம அப், ஃபுல் மொமெண்டமில் இருக்குது. கடந்த ஒரு 2-3 வாரமாகவே ஃபார்மா ஸ்டாக்ஸும் ஐடி ஸ்டாக்ஸும் செம்ம மொமெண்டமில் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலி இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் செம்ம அப்பு. அதில் நான் ஒரு 5 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 5 ஸ்டாக்கும் நமக்கு ரொம்ப பிரச்சயம் இல்லாத ஸ்டாக்ஸ். அதாவது ஃபார்மா ஸ்டாக்ஸ் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு கடகடன்னு ஒரு 5-6 சொல்லிவிடுவோம். அது மாதிரி நமக்கு பொதுவாக தெரியாத ஒரு ஸ்மால் கம்பெனிஸ் ஸ்டாக்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஃபண்டமெண்டல்ஸாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. டெக்னிக்கலாக எப்படி மொமெண்டமாக இருக்குது, அதில் ஏதாவது ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டாக்கில் பார்க்க போகிறோம். நான் ஒரு 5 ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல் லிமிடெட், செகண்ட் மெடிகேமன் பயோடெக், மூன்றாவது பேர் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், 4 வைஷாலி ஃபார்மா, 5 பனேஷியா பயோடெக். இந்த 5 ஸ்டாக்கை பற்றியும் நம்ம தனித்தனியாக டெக்னிக்கல்ஸ் போய் சார்ட்டில் எப்படி இருக்குது, எதனால் இது மொமெண்டமாக இருக்குன்றத பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இஃப் பாசிபிள் நம்மளை ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த 5 ஸ்டாக்கையும் தனித்தனியாக எடுத்து சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல் லிமிடெட். இந்த குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல் லிமிடெட்ஸ் நம்ம வீக்லி சார்ட்டில் இருக்கேன். இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இது பாருங்கள், சூப்பராக இருங்க. 2019 கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இந்த 6-7 வருஷத்தில் 700லேருந்து 4000 செம்ம அப்புங்க. என்ன ரேலி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரேலியை பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கான் மேலேருந்து. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் எனக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதனோட உச்சம் இங்கே இருக்குது 4177. இங்கே ஒரு சூப்பரான சப்போர்ட் இருக்குது. அதாவது இங்கேருந்து மேலே போனது. இந்த இடத்துல நிறையா வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இங்கே இருக்குது. இது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. இந்த சப்போர்ட் லைன் முக்கியம் கிடையாது. 2500 ரேஞ்சில் சப்போர்ட் இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ பேச வரல. இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டில் நிறைய டைம் எடுத்து இது இதனுடைய உச்சமான இங்கே பாருங்கள் 4300. இந்த ரேஞ்சை 4300 4150 இந்த ரேஞ்சை ட்ரை பண்ணியிருக்கு நிறையா வாட்டி. இங்கே பாருங்கள், நிறையா வாட்டி நான் சொல்கிறது முதல் வாட்டி போக பார்க்குது, ரெண்டாவது வாட்டி முடியல, திரும்ப 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் போயிருக்கு, முடியல. ஆனாலும் இந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இது தடுமாறி இருக்குது. தடுமாறுதுன்னா ஒரு சின்ன மொமெண்டம்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதனோட கேப் கிட்டத்தட்ட 67%. இட்ஸ் நாட் ஈஸி திங். நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்குறதுனால அவங்களுக்கு அப்படி இருக்குது. பட் இன்றைக்கி, அதாவது இந்த வாரம் இந்த லெவலை தாண்டி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு தர்ஸ்டே. இங்கே பாருங்கள், இந்த லெவலில் பொதுவாக இங்கே போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துடும், இல்லைனா டச்சே பண்ணாது. இந்த வீக்கில் இதை தாண்டி போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இது பிரேக் அவுட். இப்போ இதை அப்படியே டேக்கு மாற்றுறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த மாதிரி இதுதான் இதனோட ரேஞ்ச். இப்போ நம்ம போட்ட சார்ட்லாம் பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த 60% 70%க்குள்ளே இப்படி மேலேயும் கீழேயும் ஜிக்ஸாக்காக போயிட்டு இருந்த மார்க்கெட். எக்ஸாக்டாக இன்றைக்கி தேர்ஸ்டே நான் ஜூம் பண்ணுறேன். இந்த தேர்ஸ்டே, அதாவது 12th செப்டம்பர், ஒரு அழகான பிரேக் அவுட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுலேயும் இந்த வால்யூமை பாருங்கள், ஹியூஜ் வால்யூம். இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த ஸ்டாக்கில் இருக்க இங்கே வால்யூம் நிறையா இருந்ததுனால தான் இங்கே 3200லேருந்து இன்றைக்கி 4200 1000 ஏறி இருக்குது. 3200க்கு 1000 கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட் பாருங்கள், 25% வருமா, அரௌண்ட் 35% வரைக்கும் வளர்ந்துருக்கு. எத்தனை நாளில்? 1 2 3 4 1 வீக்கில் 35% வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் செகண்டாக பார்த்தீங்கன்னா 35% வளர்ந்ததையும் தாண்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் உடச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது க்ளீன் பிரேக் அவுட் ஸ்டாக், சரிங்களா? இதுதான் செம்ம மொமெண்டமாக இருக்குதுன்னு நான் சொன்னது. ரெண்டாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் சீரீஸ்லையும் பார்த்துருக்கோம். இங்கே நடந்துச்சுன்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆனதுனால இங்கே கொஞ்சம் செல் ஆஃப் வந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுக்கும், அப்படி இல்லைன்னா கீழே உள்ளே வரும். அப்படி இல்லை, மொமெண்டம் நல்லாவே இருக்குது அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் திரும்பி இது மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆகிருக்கிறதுனால இதுதான் இந்த லைஃப் டைம் ஹை. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் லைஃப் டைம் ஹை. அதனால் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல அமைதியாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஐ மீன் தேர்ஸ்டே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃப்ரைடே என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொன்று வீக்கெண்டு. தேர்ஸ்டே வந்து வீக்கெண்ட் எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் ஃப்ரைடே வந்து நாளைக்கு புது வீக் அப்படின்றனால இந்த இடத்துல எப்படி இருக்குது, செல் ஆஃப் வருதா இல்லை டோட்டலாக நிஃப்டி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழித்து நம்ம முடிவெடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல போய் புஸ்க்குன்னு வாங்குறதும் நல்லது கிடையாது. பட் இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கணும். இது ஒரு நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக். லெட் சப்போஸ் நெகட்டிவ் சைடில் போச்சு கீழே வந்துச்சுன்னா திரும்பி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லெவல் இருக்குது 3700 அங்கே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சுன்னா இதுக்கு கீழே வந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான், அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் மேலே போகிறதுக்கு. பட் இது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக். அடுத்த ஸ்டாக் நம்ம போய் பார்க்கலாம். மெடிகேமன் பயோடெக் லிமிடெட். இந்த ஸ்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க பார்க்கும்பொழுது. இந்த மெடிகேமன் ஸ்டாக் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வீக்லி சார்ட்டில் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு 2022 சம்வேர் 21-22. அப்போ ஆரம்பித்ததுலேருந்து இதை நம்ம லெவலாக வச்சுக்குவோமே, இந்த லெவலில் தான் மேலே போகிறதும் கீழே வர்றதும் மேலே போகிறதும் கீழே வர்றதும் இப்படியே தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதை நம்ம சப்போர்ட் லைனாக வச்சுக்கலாம். இது 540, 542 இதை சப்போர்ட் ரேஞ்சை வச்சுப்போம். இது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் இதனோட உச்சம் வந்து இங்கே இருக்குங்க 1140 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போனது. 140 கிட்டத்தட்ட 120 வரைக்கும் போயிருக்கு. சாரி 1200 வரைக்கும் போயிருக்கு. இந்த 1200 வரைக்கும் போனது எப்போனா செப்டம்பர் 22லேருந்து டவுன் ட்ரெண்ட். நல்லா வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அ சப்போர்ட். கடைசியாக சப்போர்ட்டை வந்து 24, அதாவது 2 வருஷமாக, இது வீக்லி சார்ட், 2 வருஷமாக கீழே இறங்கி 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 வந்து சப்போர்ட்டுக்கு 2024 வந்தது. சப்போர்ட்டில் அதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் சப்போர்ட்டை உடச்சி 380 வரைக்கும் போயிருக்கு. அதாவது பாருங்கள், 1200லேருந்து 1200லேருந்து 387 வரைக்கும் கீழே போயிருக்கு. சரிங்களா? கீழே போயிட்டு திரும்பவும் சப்போர்ட் லெவலுக்கு வந்து தடுமாறுது. சப்போர்ட்டை உடைக்க முடியல, திரும்ப கீழே வந்திருக்கு. திரும்பவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது மேலே வந்திருக்கு. இப்போ நமக்கு ஒரு கொஷின் வரும், திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறியிருக்கீங்க, இங்கே தடுமாறி திரும்ப கீழே வருமா? வரலாம். பட் ஆனால் நம்ம என்ன இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, இந்த டாட்டட் லைன்ஸ் பாருங்கள், இதுதான் என்னோடய டவுன் ட்ரெண்ட் லைன். இந்த டவுன் ட்ரெண்ட் லைனில் எப்பயுமே இதில் முட்டிட்டு கீழே வந்துடும், இதில் இடிச்சிட்டு கீழே வந்துடும், இதை இடிச்சிட்டு கீழே வந்துடும். இதை தாண்டி இதால் போக முடியாது. என்றைக்கு இந்த ஸ்டாக் இந்த லைனை தாண்டி மேலே போய் ட்ரேட் ஆகுதோ அப்போ தான் இது மேலே போகும். இப்போ நமக்கு ஒரு 2 விஷயம் வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒன்று இந்த சப்போர்ட் லைனை நோக்கி ஸ்டாக் நகருது. 2வது இந்த ட்ரெண்ட் லைனை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. நல்லா ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வாரம். இது அப்படியே நான் டேக்கு போடுறேன் பாருங்கள். டேயில் உங்களுக்கு சூப்பராக தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு கேப் அப் ஆகி மேலே போய் ட்ரேட் ஆகிருக்கு. என்றைக்குன்னா தேர்ஸ்டே. ஸோ இங்கே ஒரு மொமெண்டம் இருக்குது. வால்யூமை பாருங்கள், வியாழக்கிழமை சூப்பரான வால்யூம், ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகுனா, இது மேலே நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 காரணம். ஒன்று, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. 2வது காரணம், நிறைய மொமெண்டமும் வால்யூமும் இங்கே நிறையா இருக்குது. அதனால் இது மேலே நோக்கி போகும், ரைட்? இப்போ நம்ம ஆக்ஷனுக்கு வருவோம். இப்போ அரௌண்ட் 470 இருக்குது. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது முன்னைய சப்போர்ட் சமீப காலத்தோட ரெசிஸ்டன்ட் வந்து 540 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 470 to 540 வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 15%. இந்த 15% வரைக்கும் இது வந்து ஒரு குறுகிய கால ஷார்ட் டேர்முக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கே சின்ன செல் ஆஃப் வந்து திரும்பி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப மேலே தான் போகும். நமக்கு இந்த ப்ளூ லைன் 542 உடைக்கும் பட்சத்தில் இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்கலாம். அதாவது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் இங்கே சின்ன சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இது இந்த சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக இங்கே மாறிடுச்சு. ஸோ புது சப்போர்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டும் இந்த ட்ரையாங்கிளும் பாருங்கள் குறுகிட்டே வருது. இந்த ட்ரையாங்கிள் குறுகி இதை இடித்து இதுக்கு மேலே இதால் கீழே வந்து என்னைக்கு இருந்தாலும் இந்த லைனை உடச்சி தான் ஆகணும். அது இன்றைக்கி உடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை உடச்சிருச்சா இது மேல் நோக்கி போகும். இந்த பழைய சப்போர்ட், புது ரெசிஸ்டன்ஸ், இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 540க்கு மேலே இது நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படி இல்லைனா 3வது ஆப்ஷன் திரும்பவும் இந்த 540ல டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து இங்கே ஒரு லெவலில் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 வாய்ப்பு. ஒன்று இது மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் இல்லை டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து இதுலேயே லெவல்ஸை செட் பண்ணணும். பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இங்கேருந்து இந்த லெவல் வந்து 43%. சின்ன விஷயம் கிடையாது. ரூ. 300லேருந்து ரூ. 500ன்றது 43%. இல்லை இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது. நம்ம இந்த லெவல்லேருந்து நம்ம பார்த்தாலுமே 15% உங்களுக்கு கையில் இருக்குது. 15-16% இங்கே கையில் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஷார்ட் டேர்முக்கும் சரி ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கும் மோர் தென் 15% இதில் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கில், இந்த மெடிகேமில். இப்போ அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பார் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட். இந்த பார் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இதுவும் சூப்பராக பாருங்கள். இது சமீபத்தில் 2019 தான் வந்திருக்கு. ரூ. 20 டபுள் டிஜிட்டில் இருந்தது. இப்போ ரூ. 311 வரைக்கும் அதன் உச்சம் போயிருக்கு. இப்போ கரண்ட்டாக 250 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நல்லா பாருங்கள், இங்கே ஃப்ளாட்டாக போன மார்க்கெட் இந்த இடத்துக்கு அப்புறம் சரியான அப்பு, அதுக்கப்புறம் திரும்ப வருது, அப்படியே தடுமாறிட்டு இருந்துச்சு. இதுதான் சப்போர்ட் லைனாக உருவாகியிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் இது ரெசிஸ்டன்ஸாக இருந்து பிரேக் அவுட் ஆனது, அப்புறம் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதனோட உச்சம் இங்கே இருக்குது, சப்போர்ட் இங்கே இருக்குது. இதை ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்குவோம், இதை சப்போர்ட்டாக வச்சுக்குவோம். நம்ம அப்படி பார்க்கும்பொழுது கடைசியாக இது வந்து ஏப்ரல் மாதம் 15 உச்சத்தை அடைஞ்சது பழையபடி. இப்போ உங்களுக்கு அக்டோபர் 21 அப்புறம் ஏப்ரல் 24 தான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. பட் ஆனால் திரும்ப கீழே வந்துருச்சு. கீழே வந்தாலும் இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இது மேல் நோக்கி தான் ட்ரெண்ட் லைன் செட் பண்ணுது. ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் செட்டிங் அப் தி ஹைஸ். இந்த ஹையோட இந்த ஹை ஜாஸ்தி, ஹை லோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோ இதை விட ஹையாக தான் இருக்குது. இதுக்கு கீழே வரல. இதோட இது மேலே, இதோட இது மேலே 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 போய்ட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா இது மேல் நோக்கி போகிற ஒரு லைனில் சப்போர்ட் எடுக்குது. ட்ரெண்ட் லைன் இஸ் அப் ட்ரெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்படியே உடஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு வெஜ் ஃபார்ம் ஆகும். இது என்ன ஆகுன்ற பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே தொடலாம், தொட்டுட்டு திரும்ப இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகணும், மேலே போய் தான் ஆகணும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா இங்கேருந்தே கடன் மேலே போகலாம். எப்படி பார்த்தாலும் இது பிரேக் அவுட் ஆகி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கேண்டில் பாருங்கள், 9.5% ஏறியிருக்கான் தேர்ஸ்டே. வால்யூமும் ஜாஸ்தியாக இருக்குது. பழைய வால்யூமை கம்பேர் பண்ணுறப்ப புது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக ஏறிட்டானா. இப்போ இந்த சமீபத்தில் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்கான். ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்தாலுமே திரும்ப அப்படி வந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வரணும். எங்கே 235. பட் இட்ஸ் ஓகே, இது பெரிய கேண்டில் விழுந்திருக்கனால இது நம்ம மேல் நோக்கி போகும் அப்படின்ற நம்பிக்கையில் இதை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாலும் இது அப் ட்ரெண்ட் லைன் தான் செட் பண்ணிட்டு போகுது. அப்போனா என்ன அர்த்தம், லாங்கர் டேர்முக்கு இப்படியே போயிட்டே இருக்கும், சைட் வேஸில் போகும் மேலே. ஓகே, மேல் நோக்கி அப் ட்ரெண்டில் போகும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் நான் பார்க்குறேன். இங்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம என்ட்ரானா கூட உங்களுக்கு கையில் 25% சாலிடாக இருக்குது. நான் ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும். சின்னதாக பார்க்குறப்ப உங்களுக்கு பெருசாக தெரியாது. பாருங்கள், பெரிய ஹைட் இது. உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து சாலிடாக 20% இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். இல்லை இங்கே எங்கேயா கீழே வந்தாலுமே 30%, 20 to 30%, ஆவரேஜாக 25% வச்சுக்கோங்க. ஈஸியாக இந்த ஸ்டாக்கில் எடுக்கலாம். இது ஒரு சின்ன ஸ்டாக் தான். நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் எதுவும் பார்க்கல. டெக்னிக்கலாக இன்றைக்கி மொமெண்டமாக இருக்குது. அடுத்த ஸ்டாக் வைஷாலி ஃபார்மாவும் அதே மாதிரி தான் கீழே இருந்து நல்லா மேலே வந்துச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவுமே வீக்லி சார்ட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியுன்றக்கா வீக்லி சார்ட் போடுறோம். இதனோட ரேஞ்ச் வந்து 64%. இப்போ டேயில் போடுறோம் பாருங்கள், இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜூம் பண்ணி போட்டாலும் நல்லா தெரியும். இப்போ நம்ம ஏன் இன்றைக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அழகாக இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூ ஷேப் அழகாக போட்டுட்டு இப்படி பாருங்கள், அழகாக இப்படி வந்து ஒரு சின்ன கப் ஹேண்டில். இது ஆக்சுவலாக வந்து ஹேண்டில் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த கப்புக்கும் இந்த சைஸுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அந்த மாதிரி சொல்ல வரல. அழகாக ஒரு யூட்டர்ன் போட்டு மேலே வந்து சூப்பராக தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த லைனுக்கு மேலே போய் பிரேக் அவுட் ஆகி நல்லா போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது இங்கே வால்யூமும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வகையில் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக். இதுவும் சூப்பராக வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. ஸோ இதை நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து சூப்பராக வாட்ச் பண்ணலாம். இதை நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் பிரேக் அவுட் ஸ்டாக்கான 2-3 ஆப்ஷன். ஒன்று இங்கே செல் ஆஃப் வந்து இதை சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைனா கீழே பிரேக் ஆகிட்டு வந்தாலும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா மேலே நோக்கி போகும். ஏன்னா இது வந்து பல நாளுடைய ரெசிஸ்டன்ஸை உடச்சிருக்கு. அதாவது பல நாள் ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கே பாருங்கள், February 23 இங்கே வந்திருக்கு. அதுக்கு பிறகு January 24 தான் வந்திருக்கு. அதாவது ஒரு வருஷம் கழித்து பழைய இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ அது 6 மாதத்துலேயே உங்களுக்கு அக்டோபர் 8-9 மாதத்தில் திரும்பவும் பழைய இடத்துக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஓகே, 3 இயர்ஸில் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய மொமெண்டம் நல்லாவே இருக்கும். என்னோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 206. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். அதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நீங்கள் இப்போ வழக்கமாக போடுற ட்ரெண்ட் லைன் போடுவோம். இப்போ இங்கே சப்போர்ட் 2-3 வாட்டி சப்போர்ட் இங்கே பாருங்கள், இங்கே இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்தாலுமே சமீப காலத்தில் இது கீழே வரவே இல்லை. அதையும் பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா, இப்போ இங்கே முடியாமல் செல்லிங் ப்ரெஷர்லேருந்து கீழே வந்தாலும் இங்கே வரும். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுக்கும். இந்த மாதிரி இங்கே எடுத்த மாதிரி எடுக்கும். திரும்ப அப்படியே ஜிக்ஸாக்காக போய் ஒரு ஸ்டேஜில் இந்த ட்ரையாங்கிள் குறுக்கும் பொழுது இந்த மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் $195 உடச்சிட்டு மேலே போய் தான் ஆகணும் இந்த ஸ்டாக். சரிங்களா, அப்படியே இல்லைனாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனுமே உடச்சி மார்க்கெட் கிராஷ் அதுன்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலுமே கீழே வரும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இப்போதைக்கு ஃப்ரைடே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கலாம். இதனுடைய வந்து கேப் வந்து 64%. சரிங்களா, அதனால் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே அது திரும்ப வந்தாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 18-20% கேப் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். பட் இட்ஸ் அ சூப்பர் பிரேக் அவுட். கடைசியாக நம்ம பார்க்க போகிற 5th ஸ்டாக் வந்து பனாஷியா பயோடெக். இந்த பனாஷியா பயோடெக் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை இன்னும். சரிங்களா, மொமெண்டமாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகலை. இதனோட ரேஞ்ச் பாருங்கள், நான் மந்த்லி சார்ட்டில் இருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக மந்த்லி சார்ட் போட்டிருக்கேன். இந்த ரேஞ்ச் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து மேலே போச்சு, கொஞ்சம் தடுமாறிச்சு, அப்புறம் திரும்ப வந்துச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தது. சமீப காலத்தில் இதனுடைய உச்சம் இதான், இந்த லைன் தான் இதனுடைய சூப்பரான ஒரு லெவல். 302 or 300 இந்த ரேஞ்சு. எப்போவா தான் இதுக்கு சும்மா மேலே போகும், அதுக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த $430, $420, $25, இந்த $430 இல்லை $440 இதுதான் இதனோட ஹையஸ்ட். இதுதான் இதனுடைய ஹையஸ்ட். இப்போ 300 இருக்குது. லெட் சப்போஸ் இப்போ மற்ற ஃபார்மாவில் பிரேக் அவுட் ஆன மாதிரி இதை நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாமா? அப்படி நினச்சோன்னா நாளைக்கு நாளான்னைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே 430 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 கேண்டில்லே 2-3 நாள் ட்ரேடிங்லேயே உங்களுக்கு 30-40% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஆனால் இதை நம்பிட்டு இருக்க முடியாது. லெட் சப்போஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ், இங்கே செல்லிங் வந்துச்சுன்னா திரும்ப கீழே வரும். ஸோ உங்களுக்கு இப்படி கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 30% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா திரும்ப கீழே வரும். கீழே வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஜோன் எங்கே வந்தாலும் நம்ம வாங்கலாம். ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஒரு டெக்னிக்கலாக ஸ்டடி பண்ணுறோமோ பாருங்கள், இந்த லைனை ஒட்டி தான் நிறையா வாட்டி ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா திடீர்னு ஒன் ஃபைன் டே மேலே போகும், செம்மையாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடுவோம். இது மாதிரி தான் இந்த ஸ்டாக்கில் நிறைய ட்ரேடிங் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இங்கே போனால் ப்ராஃபிட் புக்கிங் கீழே வருது. ரொம்ப மேலே வளர முடியல. ஸோ அந்த வகையில் திரும்பவும் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். பட் ஆனாலும் நமக்கு இங்கே 30% இங்கே கேப் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை கீழே வந்துச்சுன்னா இங்கே பையிங் ஜோன் இங்கே இருக்குது. இதனுடைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஜோன் வந்து 434. சரிங்களா, இதுதான் இந்த 5வது ஸ்டாக்கு பனாஷியா. ஸோ நம்ம வந்து குஜராத் பிரேக் அவுட் ஆகிருக்கு, மெடிகேம் பயோடெக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, 2 பிரேக் அவுட். 3வது பாரா, இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக் அவுட் தான். 3 வைஷாலி கிளியர் பிரேக் அவுட். இந்த 4 ஸ்டாக்கும் பிரேக் அவுட். கடைசியாக பார்த்த பனாஷியா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நுனியில் இருக்குது, எனி டைம் ஆகலாம். அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை பார்க்கலாம். இந்த 5 ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு நீங்கள் புதுசாக ட்ரைனிங் பண்ணுறவங்க இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு வாட்ச் பண்ணுங்கள்.
நம்ம எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம், அது என்ன மாரி ரியாக்ஷன குடுத்துருக்கு மார்க்கெட்ல. ஸோ நம்ம நெனச்சபடி ஒரு 60 to 70% நடந்ததுனாலே, நம்ம வி ஆர் டூயிங் குட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப 5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். 5ல 3 ஸ்டாக் நம்ம நெனச்ச மாரி இருந்தாலே, வி ஆர் டூயிங் வெரி குட் அப்படின்னு அர்த்தம். நம்ம லேர்னிங் ஸ்கில்ஸ டெய்லி டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஸ்டாக்கையும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். புதுசா சேனல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.